ஈரான் மக்கள் ஒன்றா சேர்ந்து நிறுத்தாத அடி போட்டு தாக்குன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஈரான் மக்கள் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு எதிராகவும் அங்கே இருக்கக்கூடிய பிராந்திய எதிரிகள்னு சில பேர் இருக்காங்க, அவங்களை எதிர்த்து பரவாயில்ல நம்ம நிறுத்தினா இது ஆனதாச்சு ஓட்ட ஒரு வழியாக பார்த்துடலாம். அவன் தேன் கூட்டில் கை வச்சான்னு நினச்சேன், அவன் குலவி கூட்டில் கை வச்சிருக்கான், அவ்வளோதான். வரதை பார்த்துக்கலான்னு ஈரான் மக்கள் சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ தேவையில்லாமல் இந்த சண்டைக்கு போயிட்டு இருக்க, இந்த சண்டையை நிறுத்து, நோ கிங்ஸ் அப்படின்ற ரேலி அங்கே போகிறாங்க. யாருக்கு எதிராக போகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு எதிராக போகல, ட்ரம்ப்புக்கு எதிராக போகிறாங்க. ஸோ இங்கே புதுசாக வந்திருக்கிற ஐடோல்லா மொஜோபா கமினி இருக்கார்ல, அவருக்கு ஆதரவாக ஈரான்லையும் அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வர்க்கத்துக்கு எதிராக அமெரிக்க மக்களும் அங்கே பேரணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதை தான் சொன்ன, அந்த குரு சிஷ்யர் படம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த குதிரை அப்படியே நிற்கிது, இந்த குதிரை ஓடிட்டு இருக்குது. ஸோ இப்போ போகிற நிறுத்துறதுக்கு அமெரிக்கா ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸிட் ரூட் தேவை. நம்ம போன தடவை பேசும்போதே நான் சொன்னேன், இது சைகண்டில் எப்படி விட்டுட்டு ஓடினாங்களோ, காபூலில் எப்படி விட்டு ஓடினாங்களோ, அதே மாதிரி தான் இங்கேயும் விட்டுட்டு ஓட வேண்டியிருக்கும். இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்பு, ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டு 3 நாளும் பரவாயில்ல, நான் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆயில் இருக்குது, நீ ஏன் வந்து எடுத்துக்கிறவன் எடுத்துக்க, என்னால் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது, நீ ஏன் சண்டை போட்டு ஆயிலை நான் விற்கிறது ரெடி, அதாவது பொருளாக வருது, ஆயிலை நீ எடுத்துக்கோ, ஆனால் அந்த ஆயில் எடுத்துகிட்டு வர்றது உன்னுடைய பவுஷு,